ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் கங்கை மீண்டும் வந்தாள். இந்த முறை ஒரு தாயாக அல்ல, ஒரு வாக்குறுதியை நிறைவேற்ற. அவள் தன்னுடன் கொண்டு வந்தாள் ஒரு இளைஞனை. அவன் சாதாரண இளைஞன் அல்ல. அவனது உடல் பயிற்சியால் உறைந்தது. அவனது பார்வை அமைதியில் கூர்மையடைந்தது. அவன் வளர்ந்திருந்தான், பூமியில் அல்ல, சொர்க்கத்தில். வேதங்கள், ஆயுதங்கள், அரசியல் ஞானம், மிக முக்கியமாக தன்னை கட்டுப்படுத்தும் கல்வி. இவன்தான் உன் 8வது புதல்வன் என்றாள் கங்கை. தேவவிரதன். அந்த நொடியிலே சாந்தனு அரசன் அல்ல, ஒரு தந்தை. அன்றே சாந்தனு புரிந்து கொண்டான். இந்த மகன் ஒரு நாள் ஹஸ்தினாபுரத்தின் காவலனாக இருப்பான். அவன் கண்களில் பல ஆண்டுகளுக்குப் பிறகு ஒளி திரும்பியது. தேவவிரதன் அரண்மனையில் வளர்ந்தான். அவன் வீரனாக இருந்தான். ஆனால் அவனை விட உயர்ந்தது அவனது தர்மம். அரண்மனை மீண்டும் உயிர் பெற்றது. ஹஸ்தினாபுரம் மீண்டும் சிரித்தது. ஆனால் விதி இன்னும் முழுமையாக பேசவில்லை. அந்த அமைதியை உடைத்தது ஒரு பெண், சத்யவதி, மீனவரின் மகள். ஆனால் அவளது அறிவு அரசியலை வாசித்தது. சாந்தனு அவளை மணக்க விரும்பினான். நீண்ட காலத்திற்கு பிறகு அவன் மகிழ்ச்சியாக இருந்தான். ஆனால் அந்த மகிழ்ச்சி ஒரு மனிதனிடம் நிறுத்தப்பட்டது. சத்யவதியின் தந்தை, தன் குலத்தின் தலைவன், அதிகாரத்தை புரிந்தவன், அரசியலை வாசிக்கத் தெரிந்தவன். அவன் அரசனை பார்த்து பணிந்து பேசவில்லை. அவன் மன்றாடவும் இல்லை. அவன் கேட்டது ஒரே ஒரு விஷயம்: என் மகள் அரசியாக இருக்கலாம், ஆனால் அவளது மகனே இந்த நாட்டின் அரசனாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் சாந்தனுவின் இதயத்தை உடைத்தன. சாந்தனு மௌனமானான். அவன் காதலித்தான், ஆனால் அவன் ஒரு தந்தையும் கூட. ஏனெனில் ஹஸ்தினாபுரத்திற்கு ஏற்கனவே ஒரு வாரிசு இருந்தான், தேவவிரதன். சாந்தனு அந்த நிபந்தனையை ஏற்கவில்லை. அவன் திரும்பிச் சென்றான். அந்த இரவு அரண்மனை தூங்கியது. ஆனால் சாந்தனு தூங்கவில்லை. ஒரு அரசனாக அவனுக்கு வழி இல்லை. ஒரு தந்தையாக அவனுக்கு தீர்வு இல்லை. அந்த மாற்றத்தை தேவவிரதன் கவனித்தான். யாரும் சொல்லவில்லை. ஆனால் ஒரு மகன், தந்தையின் மௌனத்தை கேட்கத் தெரிந்தவன். அவன் உண்மையை அறிந்தான். அந்த நொடியில் தேவவிரதன் புரிந்து கொண்டான். இது காதலின் பிரச்சனை அல்ல, இது அரசின் எதிர்காலம். அடுத்த நாள் தேவவிரதன் சத்யவதியின் தந்தையின் முன் நின்றான். தேவவிரதன் கேட்டது என்ன வேண்டும்? அவன் பதிலளித்தான், சத்யவதியின் மகனுக்கு இந்த அரியணை. தேவவிரதன் ஒரு கணம் கூட தயங்கவில்லை. அரியணை எனக்கு தேவையில்லை. ஆனால் அந்த மனிதன் இன்னும் பார்த்தான். அப்போது தேவவிரதன் புரிந்து கொண்டான். அரியணையை விட்டு விலகுவது போதாது. ஒரு நாள் அவனுக்கு பிறக்கும் மகன் இந்த நாட்டை கேட்கக்கூடும். அந்த சிந்தனை தேவவிரதனை உறைய வைத்தது. அங்கே அந்த கணத்தில் அவன் எடுத்த தீர்மானம் ஒரு மனிதனுக்கானது அல்ல. நான் மணமுடிக்க மாட்டேன், நான் சந்ததியையும் பெறமாட்டேன். அந்த வார்த்தைகள் ஒரு சபையை உலுக்கவில்லை, அவை வரலாற்றை உலுக்கியது. அந்த சத்தியம் வானத்தை துளைத்தது. தேவர்கள் மலர் பொழிந்தனர். பூமி அதிர்ந்தது. அந்த நாளிலிருந்து தேவவிரதன் இல்லை, பீஷ்மர் இருந்தார். ஒரு சத்தியத்தின் பெயர், ஒரு தியாகத்தின் உருவம். ஆனால் விதி மௌனமாக சிரித்தது. ஏனெனில் இந்த சத்தியம் ஒரு தந்தையின் இதயத்தை காப்பாற்றியது. ஆனால் ஒரு வம்சத்தின் பாதையை மாற்றியது. அந்த நாளில் ஒரு வாக்குறுதி அரசியலை காப்பாற்றியது. அதே வாக்குறுதி ஒரு நாள் ஹஸ்தினாபுரத்தை இரத்தத்தில் மூழ்க வைக்கப் போகிறது.